ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, 1/2 kg வெயிட் வரவுள்ள ஃபஜ்ஜி ப்ரௌனி தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் படி பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஈரமில்லாத பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 முட்டை எடுத்துக்கிறேன். ரூம் டெம்பரேச்சர் உள்ள முட்டை 2 முட்டை எடுத்துக்கிறேன். அதில் 2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 150 கிராம் சுகரை எடுத்து பவுடர் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. நார்மல் சுகர் எடுத்து பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பீட்டரை ஆன் பண்ணி சுகரை முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா சுகர் கரையிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ முட்டையும் சுகரும் நல்லா பீட் ஆகிட்டு இது கூட டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் 130 கிராம் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டும் 100 கிராம் அன்சால்டட் பட்டரும் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பீட்டர் ஆன் பண்ணி 1 ஸ்பீடில் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓவர் மிக்ஸ் பண்ண வேண்டாம், லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பீட்டர் ஆஃப் பண்ணிக்கலாம். இனி பீட்டர் தேவையில்லை. இனி ஒரு விஸ்க்கு இல்லை எதாவது வச்சு ஸ்பேட்சில் எதாவது வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 100 கிராம் மைதாவும் 20 கிராம் டார்க் கொக்கோ பவுடரும் சளிச்சு வச்சுருக்கேன். இதை கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டி எதுவும் இல்லாமல். ஃபஸ்ட்டு பேட்ச் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்த பேட்ச் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் பேட்ச் ஆட் பண்ணிக்கலாம். ஓவர் மிக்ஸ் பண்ண வேண்டாம், லைட்டாக அந்த பேட்டர் கூட அந்த மாவு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ தேர்ட் பேட்ச் மாவையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கிண்ட கொஞ்சம் திக்கான மாதிரி இருக்கும், அப்புறம் மிக்ஸ் ஆகும்போது கரெக்டாயிரும். இப்போ சைடில் உள்ள ஓரளவு தவளத்தையும் ஸ்பேட்சில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேட்டர் ரெடி ஆகிட்டு இப்போ இதை 8 இன்ச் டின்னில் நான் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். அதில் இப்போ இந்த பேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 kgக்கு 8 இன்ச் டின் கரெக்டாக இருக்கும். ஓவனை 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேட்டரை டின்னில் ஆட் பண்ணிக்கலாம். ஏர் பபிள்ஸ் எதாவது ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு குச்சி எதாவது வச்சு அதை ரிமூவ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை 180 டிகிரி செல்சியஸில் 20லேருந்து 25 நிமிஷம் பேக் பண்ணோம்னா ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆயிரும். ப்ரௌனி நல்லா ரெடி ஆகிட்டு நல்லா கிரிங்கிள் டாப்போடு சூப்பராக நல்லா ஃபஜ்ஜியாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. 1 மணி நேரம் நல்லா கூலிங் ஆனதுக்கப்புறம் அதை பீஸ் போடலாம். இப்போ நல்லா கூல் ஆகிட்டு இப்போ அதை பீஸ் பண்ணிக்கலாம். நம்ம சூடாக இருக்கும்போதே நம்ம பீஸ் போட்டோன்னா அந்த ப்ரௌனிலாம் உடைய ஆரம்பிச்சிரும். அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பீஸ் போடுங்க. இது நான் 16 பீஸாக நான் பீஸ் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன சைஸில் பீஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க. ப்ரௌனி போடுறதுக்கு பார்ச்மெண்ட் பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதை யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ப்ரௌனி ஒட்டாமல் வரும். ப்ரௌனி ரொம்ப சாஃப்டாக நல்லா ஃபஜ்ஜியாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.